அப்பா ஃபோன் ரிங் பண்ணுது, அது தெரியாம முடிய எழும்பியே இந்த ஃபேஸ்புக்கையே தட்டி கொண்டு இருக்கிறீங்களே. என்னப்பா இன்றைக்கு தானே கொஞ்சம் நான் லீவ் எடுத்திருக்கேன்னு பார்த்து கொண்டு இருக்கேன். நான் 2 பேரும் கோவன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன். ஒரே கிச்சனில் என்ன வேலையோ தெரியாது. ஃபேஸ்புக்கில் என்ன வேலையோ தெரியும் உங்களுக்கு. பிபி குட்டி இந்த போனை கொண்டு ஐயா. அவன் வர மாட்டான். மாட்டாங்க. இந்தாங்க. அவங்களுக்கு காது இப்போ ஸ்ரீலங்காந்து வந்த அப்புறம் காது இருக்குல்ல அப்போ அவனுக்கு ஆரம் அடே மச்சான் தான் அடிக்கிறார் உடிக்க விடலன்னு. ஹலோ மச்சான், எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? ஓ எங்கே சும்மா இருக்கிறோம். இப்போ வந்து இப்போ இருக்கணும். ஓ அவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க. ஓ ஓ மெயினாக இருக்கிறா. அதான் ஃபோன் கொண்டு தந்தவா. ம் ஒரு வேலை சொல்லி செய்யலாம் மச்சான். நீங்கள் கிச்சன் எங்கே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிச்சனில் அந்த ஒன்று தாரதுக்கு பெரிய கதை, 68 கதை. சரி, விடிய எவ்வளோ எடுத்துருக்குறீங்கள்? என்ன பிரச்சனையோ? ஓ மச்சான், இப்போ தானே நான் குடும்பத்தை எடுத்தேன்னா தெரியும் தானே. கண்ணா காசு முடிஞ்சிட்டுடாப்பா. ஓ சரி நான் தருவேன். சரி அதை விடுவோம். இப்போ ஒரு என்ன ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஒன்றுமா விளங்க இல்லை. இங்கே இருக்க தலை வெட்டிக்குது இந்த ஃபேஸ்புக்கை பார்க்க. அதான் மனசு இப்படியே பேசினது எனக்கு. ஃபேஸ்புக் அதுதானே இப்போ சமூக வலைத்தளம் தானே இப்போ பெரிய ஒரு ஊடகமாக இருக்குது எல்லாரும். போன மாதம் பாருங்க, அவன் சிடிபி பஸ் உண்டு அந்த கண்டியோ அங்கேயோ ஒரு மலைநாட்டு பக்கம் போய் பிரண்டு பாவம். அதில் 22 சனம் செத்து. அதுதான் முடிஞ்சுட்டு பார்க்க ஒருத்தன் மனுஷின் தலையை வெட்டி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். இது இந்தியாவில் தான் நடக்கிற சம்பவங்கள். அதான் பார்த்துருக்குறேன் நான். ஆனால் ஸ்ரீலங்காவில் இதுதான் முதல் தரம். அதுக்கப்புறம் பார்த்தா அரசியல் பிரச்சனைகள், அங்கே போகிறது அவர் மாதிரி, அங்கே போகிறது இங்கே போகிறது, எல்லாம் கூட்டு நடவடிக்கை ரெண்டும் இல்லாத மாதிரி நடந்தது. என்ன நடக்குதுன்ற எனக்கு என்ன தெரியல. இல்லை மச்சான், அரசியல் தெரிஞ்சிருக்க தானே வேணும். ஓ ஓ சரி, நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. நம்மளுக்கு என்னதுக்கு அந்த தேவையில்லாத கதையை. மச்சான், நான் உங்களை கட்டாயம் உதவி செய்வேன் தானே, நான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் இப்போ நிலவரங்கள் தெரியும் தானே, நான் கட்டாயம் செய்வேன். ஓ நான் வேலைக்கும் போகணும். ஓ இங்கே விடிய ஷிஃப்ட் கணக்கு தானே. இங்கே இருப்ப அங்கே நீங்கள் ஃபோன் அடிக்க, நான் அங்கேருந்து காட்சி பண்ணிக்க, ஓனர் பார்த்துட்டு கேமரா பார்த்துட்டு என்ன இவர் ஃபோன் அடி ஒரே நிற்கிறார் வேலை செய்கிறதுலேருந்து. அப்புறம் அவங்களும் அப்படித்தானே வச்சானா, கடன் எடுத்து அந்த லோன் எடுத்து இங்கே லோன் எடுத்து அவர்கிட்ட வாங்கி இவர்கிட்ட வட்டிக்கு வாங்கித்தான் கடையை போடுறது. நாங்கள் நின்று ஹலோன்னு காட்சி பண்ணிக்க. இப்போ நான் அப்படி கடை எடுத்துக்க கொண்டா கூட எனக்கு எந்த ஸ்டாஃப் ஒரு ஃபோன் காட்சி கொண்டா எனக்கு கோவம் இருந்தேன். அப்படி தான் எனக்கு நிமிடம் பேச்சு நடந்தது தான். இல்லை நான் சொல்ல இல்லை, அதான் இப்போ சொல்கிறேன். ஓ அதை விட இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் போய் சொல்லி போடுங்க, அது வேற பிரச்சனை. அவர் என்ன சுரேஷன் ஒரே ஃபோன் காட்சி கொண்டிக்கிறார். இங்கே கதைக்கலாம் வந்தால் பஸ்ஸும் அப்படியா நாள் இல்லை. எங்களுக்கும் ஒரு மேனேஜாச்சு ஒன்று வேலை செய்யணும் தானே மச்சான். ஓ ஓ அவன் புஷ்பன் மிஞ்சா நிற்கான். அவன் அங்கே நிற்கிறான். பிறகு மச்சான், இங்கே நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வரேன். இங்கே நான் இந்த தொல்காப்பின் எஸ்கேன்ற பேரோட ஒரு யூடியூப் சேனல் ஒன்றாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஓ அது நேற்று முன்னாள் ஸ்டார்ட் பண்ணினான். இங்கே உனக்கு தெரிஞ்சாக்கிட்ட ஒரு இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க தானே, அது எனக்கு பாயில் வருது இல்லை. அது செய்து சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, கமெண்ட் பண்ண சொல்லுங்க. என்னடா நீங்கள் அப்படி செய்தாத்தான் மச்சான் நான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஓ இதில் நான் வருமானத்தை பார்த்து நான் செய்ய இல்லை. நான் போல இதுதான் சில வேலையில் எனக்கு ஒரு வருமானம் கிடைச்சா நான் சும்மா எஞ்சேன். ஸ்ரீலங்காவில் நான் அங்கே இருக்கைக்கும் உதவி செய்தேன் நான் தான். அதே மாதிரி அந்த மக்களுக்கு தான் உதவி செய்ய போகிறேன். இப்பயும் செய்து கொண்டு தான் இருக்கு. நான் இல்லை என்று சொன்னான்னு சொல்லி நான் எங்களை சொல்லக்கூடாது, சொல்கிறேன். இல்லை மச்சானோ, நான் உதவி செய்யாமல் இருப்பேன் அவங்களுக்கு. நான் இங்கே இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சரியான கஷ்டம் மச்சான். இப்போ குடும்பத்தை எடுத்துனா அவங்க பள்ளிக்கூடம் போகிறாங்களோ, மேனேஜிங்கா இருக்கா அப்பா, அதுக்கு இருக்கிற எடுத்து சமையனப்பா. ஓ இறைச்சி சமைக்க சொன்னான். இங்கே என்ன ஸ்ரீலங்கா மாதிரி என்ன சந்தைக்கு போயிட்டு இறைச்சி வாங்கி வந்து ரத்த முழுவ சமைக்கிறது. 2 மாதம் வாங்கி போட்டிருக்கேன் ப்ரெஷருக்குள்ள. எடுத்து இரவுக்கு வெளியில் விட்டால் மதியம் விடிய அடுத்த நாள் விடிய காய்ச்சி போட்டு சாப்பிட்டு போகணும். இது நடக்கும் இந்த வாழ்க்கை. இதுதான் மச்சான் வாழ்க்கை. அதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை சொல்றோன்ற நீ வராமல் நிற்காத. உன்னை வரவனாமட்டு நான் சொல்ல இல்லை. அப்புறம் வர்ற கமெண்ட்களை பார்க்க எனக்கு தலை வெடிக்கும். நீ வா, இதுதான் லைஃப். ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓட்டமாண்டா நினைக்க முடியாத ஓட்டம்.
நான் நினைச்சு வேறக்கு முன்னம் 7 நாளும் செய்து நான் வேலை இப்பவும் 8 நாள் செய்யணும் போல இருக்கு, ஒரு நாள் கூட்டி. இந்த கலண்டர்ல ஒரு நாள் கூட்டி விட்டாலும் கூட்டி விடலாம், பிரச்சனை இல்லை. நான் எனக்காக அதான் சப்ஸ்கிரைப் என்ன சப்ஸ்கிரைப் அதே முறுக்க பண்ணி விடுங்க. நான் செய்கிறேன்டாப்பா எல்லா நிகழ்ச்சியும் எல்லாத்தையும் போட போகிறேன். என்ன பொடி இல்லாமல் என்ன செய்கிறாங்களோ எல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ? எல்லாரையும் கேட்டுன்னு சொல்லு, நாங்கள் வருவோம். இங்கே பாரு சத்தம் கேக்கு விளங்க இல்லையே, கிச்சனுக்குள்ள சண்டை குடிக்கிறா பாருங்க. அப்போ நான் சரி நேரம் போதே என்ன, அப்புறம் நான் போகாட்டிக்கடா அந்த ஓனர்காரர் அடித்து எனக்கு ஒட்டி கரைச்சல் பிடிச்சி கொண்டிருக்கும், வாங்கன்ட்டு. ஏண்டா நான் போய் 2 மணிக்கு விட்டாதாண்டா அவன் அடுத்த சீட் போவான். அவன் டெஸ்கோல இங்கே வேலை செய்கிறான். அவங்களுக்கு எந்த கூடாதுனே, நீ கடைகளை வச்சு அடிக்காத, நான் நாளைக்கு உனக்கு அடிக்கிறேன். அப்போ நான் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லு, மறந்துடாமல் அதை செய்யுங்க. எது சப்ஸ்கிரைப். ஓகே, என்ன நான் புற எடுக்கிறேன்னு உங்களுக்கு. ஓகே, பாய்.